நரிக்குடி அருகே நடைபெற்ற மாபெரும் கந்தூரி விழா கரிவிருந்து அன்னதான நிகழ்ச்சியில் ஜாதி மத பேதமின்றி அனைத்து சமுதாயத்தினரும் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே வீரசோழன் கிராமத்தில் அமைந்துள்ள பெரிய பள்ளிவாசலில் மிலாது நபி நிறைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் வெட்டப்பட்டு சமைக்கப்பட்டது. மேலும் 100 மூட்டை அரிசியில் நெய்சோறும் சமைக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. சுமார் 6000 டோக்கன்கள் வழங்கப்பட்ட நிலையில் பலர் பாத்திரங்களில் பெற்று குடும்பமாக உணவருந்தி மகிழ்ந்தனர். முன்னதாக கந்தூரி விழாவுக்காக படைக்கப்பட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆடுகளின் தலைகள், குடல்கள், ஈரல்கள் மற்றும் ஆட்டுக்கால்கள் ஆகியவை ஏலமிடப்பட்டன. மதவாத பாசிச அரசியலுக்கு எதிரான தனது பங்களிப்பு தொடரும் என அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். மதவாத பாசிச அரசியலை எதிர்த்து தனது பங்களிப்பு தொடரும் என்று முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான எக்ஸ் பதிவில் அமைச்சராக தனது செயல்பாடுகள் குறித்து அவர் விளக்கம் அளித்துள்ளார். 2021 தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது தமிழ்நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதி 9.5% இருந்தது என்றும், ஒரே ஆண்டில் 2022 16.4%, 2023 25% உயர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். 2023 பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது ஆவின் பால் கொள்முதல் நாள் ஒன்றுக்கு 26 லட்சம் லிட்டராக இருந்ததாகவும், 2024 ஆவின் வரலாற்றில் முதன்முறையாக 38 லட்சம் லிட்டராக உயர்ந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். விவசாய பெருங்குடி மக்கள் உற்பத்தி செய்யும் பாலுக்கு உரிய விலை கிடைப்பதையும், 10 நாட்களுக்கு ஒருமுறை பால் பணம் பட்டுவாடா செய்வதையும், பொதுமக்களுக்கு எந்தவித தட்டுப்பாடும் இன்றி பால் விநியோகம் செய்யும் நிலையை உருவாக்கியதும் மன நிறைவை தருவதாக தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மதவாத சக்திகளின் பிரிவினை அரசியலை முறியடித்து மக்களை ஒன்றுபடுத்தி மாவட்டத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்துச் சென்றுள்ளதாகவும், மதவாத பாசிச அரசியலை எதிர்த்து ஜனநாயக அமைப்புகளை வளப்படுத்தி சமூக நீதியை நிலைநாட்ட தமிழ்நாட்டில் எடுக்கப்படும் முன்னெடுப்புகளில் தனது பங்களிப்பு தொடர்ந்து இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். RSS பாஜகவை தொடர்ந்து விமர்சித்ததன் காரணமாகவே மனோ தங்கராஜ் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டிருக்கலாம் என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கருத்து தெரிவித்துள்ளார். RSS பாஜகவை விமர்சித்து வந்ததன் காரணமாக வேறு எந்த காரணமும் தெரியவில்லை. ஒரு அமைச்சரவையிலிருந்து ஒரு அமைச்சர் விடுவிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்க வேண்டும். இது மர்மம். இந்த மர்மத்திற்கு திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்தான் இதில் பதில் சொல்ல வேண்டும். சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்கின் 117வது பிறந்த நாளை ஒட்டி கோவில்பட்டியில் ரத்த தான முகாமை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமருடனான சந்திப்பின் போது முதலமைச்சர் ஸ்டாலின் அரசியல் பேசியிருப்பதாக கூறினார். துணை முதலமைச்சராக உதயநிதியின் நியமனம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் கட்சியையும் ஆட்சியையும் சமாளிக்க முடியாததை தான் காட்டுவதாக விமர்சித்தார். ஏதோ திட்டமிட்டு திமுகவை காப்பாற்ற வேண்டும் அப்படி என்றால் ஸ்டாலினால் திமுகவை காப்பாற்ற முடியவில்லை, ஆட்சியையும் கொண்டு செல்ல முடியவில்லை என்பதுதான் இன்னைக்கு உதயநிதியுடைய நியமனம் தெளிவாக எடுத்துக்கொள்கிறது. உன்னால் முடியும் தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி என்று திரைப்படத்தில் பாடிய நடிகர் கமல்ஹாசன் இன்று திமுகவையே நம்பி இருப்பதாக விமர்சித்தார். அடுத்த நாள் காலையில் பேப்பர்ல சசிகலாவுக்கு தண்டனை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அவங்க முதலமைச்சர் அனுப்பிட்டாங்க. ராஜினாமா தான் எழுதி வாங்கிட்டாங்க. ஆனா இவருக்கு இன்னாருக்கு இந்த பதவி கொடுக்க நினைச்சு எடப்பாடியார் முதலமைச்சர் சசிகலாவால் முதலமைச்சராக முடியாதது கடவுளின் செயல் என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நடந்த அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், RB உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் சீனிவாசன் ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்த போது அவரது கையில் இருந்து கழன்ற தங்க மோதிரம் பறந்து சென்று கீழே விழுந்தது. தொடர்ந்து பேசிய அவர், முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்திடம் சசிகலா ராஜினாமா கடிதத்தை எழுதி வாங்கிவிட்டு தான் முதலமைச்சராக நினைத்ததாகவும், ஆனால் தெய்வத்தின் செயலால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகிவிட்டதாகவும் கூறினார். குன்னூரில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி ஆசிரியை ஒருவர் உயிரிழந்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி பள்ளி ஆசிரியை பரிதாபமாக உயிரிழந்தார்.
குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பகல் மற்றும் இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் அரசு மருத்துவமனை அருகே கனமழையால் திடீரென நடைபாதையில் மண் சரிவு ஏற்பட்டது. அப்போது அதன் சத்தம் கேட்டு வீட்டிலிருந்து வெளியே வந்த பள்ளி ஆசிரியை ஜெயலட்சுமி மண் சரிவில் சிக்கினார். அதேபோல வீட்டிலிருந்து அவரது கணவர் ரவி மற்றும் மகள்கள் வீட்டிற்குள் சிக்கிக் கொண்டனர். உடனடியாக தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் வீட்டில் சிக்கிக் கொண்ட மூவரையும் பத்திரமாக மீட்டனர். மண்ணுக்குள் புதைந்த ஆசிரியை ஜெயலட்சுமியை தீயணைப்புத் துறையினர் 3 மணி நேரம் போராடி சடலமாக கண்டெடுத்தனர். மண் சரிவில் சிக்கி பெண் இறந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்தது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டெரித்த நிலையில் திருவையாறு, கண்டியூர், நடுக்கடை, வீரமாங்குடி, விளாங்குடி, தில்லைஸ்தானம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. தேனி மாவட்டத்தில் 2வது நாளாக மிதமான மழை பெய்தது. தேனி, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், சின்னமனூர், கம்பம், போடிநாயக்கனூர் என மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் பரவலாக மழை பெய்தது. நரிக்குடி அருகே நடைபெற்ற மாபெரும் கந்தூரி விழா, கரிவிருந்து, அன்னதான நிகழ்ச்சியில் ஜாதி மத பேதமின்றி அனைத்து சமுதாயத்தினரும் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே வீரசோழன் கிராமத்தில் அமைந்துள்ள பெரிய பள்ளிவாசலில் மிலாது நபி நிறைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் வெட்டப்பட்டு சமைக்கப்பட்டது. மேலும் 100 மூட்டை அரிசியில் நெய்சோறும் சமைக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. சுமார் 6000 டோக்கன்கள் வழங்கப்பட்ட நிலையில் பலர் பாத்திரங்களில் பெற்று குடும்பமாக உணவருந்தி மகிழ்ந்தனர். முன்னதாக கந்தூரி விழாவுக்காக படைக்கப்பட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆடுகளின் தலைகள், குடல்கள், ஈரல்கள் மற்றும் ஆட்டுக்கால்கள் ஆகியவை ஏலமிடப்பட்டன. வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு சார்பில் சென்னையில் இன்று கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுகிறது. வக்ஃபு வாரிய சட்டத்தில் திருத்தம் செய்யும் வகையில் புதிய மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இந்த சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனையடுத்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு அனைத்து மாநிலங்களுக்கும் நேரில் சென்று இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை பெற்று வருகிறது. அதன்படி இன்று சென்னையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு சார்பில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுகிறது. இதில் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகளின் தலைவர்கள் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிக்க உள்ளனர். இந்த கூட்டத்தில் எஸ்டிபிஐ, ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்புகளுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டிய நிலையில் அவர் தவறான கருத்தை பரப்பி வருவதாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக தலைவர் ஜவாஹிருல்லா விமர்சித்துள்ளார். இந்த கருத்து கேட்பு கூட்டம் ஒரு நாடாளுமன்ற நடவடிக்கை போன்றுதான் அமையும். அந்த வகையில் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கு கொள்ளக்கூடியவர்களை தமிழ்நாடு அரசு முடிவு செய்வதில்லை. அது ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி கூட்டு நடவடிக்கை, நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழு தான் அதை முடிவு செய்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஜமாத்துல் உலமா சபை, தமிழ்நாட்டில் அனைத்து முஸ்லீம் அமைப்புகள் மற்றும் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கூட்டமைப்பு, இவற்றின் பிரதிநிதிகள் எல்லாம் கருத்து கேட்பில் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்.